இந்த வீடியோவில் நம்ம ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் ப்ரோ டிவைஸில் 2 கேபிளும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் லைனை வந்து நம்ம டிஸ்அசெம்பிள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் லைனை டிஸ்அசெம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு நைஃப் இருந்தால் போதும். ஸ்பீக்கரை டிஸ்அசெம்பிள் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய எந்த கேபிளையும் வந்து கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் நம்ம கேபிளை டைரெக்டாக போய் சால்டர் பண்ணாமல் லூப்பு தான் அடிக்க போகிறோம். அதனால் ஒயரை மட்டும் டேமேஜ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேட்ரி செக்ஷனை டிஸ்அசெம்பிள் பண்ண போகிறோம். இந்த பேட்ரி செக்ஷனுக்கு மேலே ஒரு லைனர் பிளேட் இருக்கும். இந்த பிளேட்டை வந்துட்டு ப்ராப்பராக டிஸ்அசெம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டை டிஸ்அசெம்பிள் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த க்ளூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த மெட்டல் பாயிண்ட்ஸு ஒரு ஸ்ப்ரிங் டென்ஷன் மாதிரி. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்துட்டு நல்லா அழுத்தி உள்ளே அனுப்பிச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட்ரி செக்ஷனை ரிமூவ் பண்ணணும். இப்போது பாட்டம் அண்டு டாப் இந்த 4 பாயிண்ட்ஸையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த லூப்பை பிடிச்சி நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா பேட்ரி ப்ராப்பராக வெளியில் வந்துடும். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா பாயிண்ட்ஸ் பெண்ட் ஆகி உள்ள பேட்ரி வந்து ஸ்டக்கப் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கேபிள், இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த கேபிள் லைன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. டைரெக்டாக இந்த கேபிளை வந்துட்டு நம்ம சால்டர் பண்ண முடியாது. அதனால் இந்த கேபிளை நம்ம லூப் தான் அடிக்க போகிறோம். இப்போது பேட்ரி செக்ஷனை டிஸ்அசெம்பிள் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம பிசிபி செக்ஷனை டிஸ்அசெம்பிள் பண்ண போகிறோம். இப்போது பிசிபி செக்ஷனில் இருக்கக்கூடிய பட்டன்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரேவை வந்துட்டு மேலே டாப் எண்ட்லேயும் பாட்டம் எண்ட்லேயும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு லைனர் பிளேட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பிளேட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் பட்டன் இருக்கும். இந்த காப்பர் பட்டனை நீங்கள் வந்து எடுக்காமல் பிசிபி செக்ஷனை வெளியில் எடுத்திங்கன்னா காப்பர் பட்டன் வந்து கீழே விழுந்துடும், காணா போயிடும். இப்போது இந்த பேப்பரை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் கிரவுண்ட் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ராப்பராக வெளியில் எடுத்து தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிசிபி செக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு பின்னை நல்லா உள்ளே அழுத்தி நல்லா லெஃப்ட் சைடில் தள்ளி விட்டுருணும். அதே மாதிரி டாப் ஏரியா, ஸோ இந்த பாட்டம் டாப் இருக்கக்கூடிய 4 பின்ஸையும் நல்லா உள்ளே தள்ளி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நம்ம தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டதுக்கப்புறம் நம்ம பிசிபியை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் வெளியில். இப்போது ப்ராப்பராக பிசிபியை வந்து நம்ம புல் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பிசிபி செக்ஷனை வெளியில் எடுத்தாச்சு. பிசிபி செக்ஷனை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இந்த கைடு பின்னு கரெக்டாக வெளியில் வரல அப்படின்னா கேபிள் கைடு வந்து உள்ளே மாட்டிக்கும். அதனால் இந்த கேபிள் கைடையும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்துடுறோம். இப்போது டிஸ்அசெம்பிள் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போது கேபிளை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ஒயர் கோடிங்கையும் வந்து எழுதி வச்சுட்டு சால்டர் பண்ண போகிறோம். இப்போது இந்த பிசிபி செக்ஷனை ரீசால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கலர் கோடிங் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கேபிளில் இருக்கக்கூடிய கலர் கோடிங் வேறு, இதில் இருக்க கலர் கோடிங் வேறு. ஸோ அதனால் பழைய கலர் கோடிங்கை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த கேபிளை வந்துட்டு நமக்கு ஏற்றாப்புல வந்து கலர் கோடிங்கை கொடுத்து சால்டர் பண்ணிடணும். அதாவது இப்போது நெக் பேண்டில் ஒரு ரெட்டுன்னு இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த கலர் இல்லைன்னா நம்மக்கிட்ட இப்போ அதுக்கு பதிலாக ஒயிட் கலர் தான் இருக்குன்னா ரெட்டுக்கு வந்து ஒயிட் தான் மேட்சிங் அப்படின்ற மாதிரி எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா கேபிளையும் வந்துட்டு பிசிபியில் வந்து சால்டர் பண்ணிடுங்க. பிசிபி செக்ஷனை ரீசால்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் சைட் ஸ்பீக்கர் செக்ஷனை ரீசால்டர் பண்ணணும். இப்போது ஸ்பீக்கரில் சில ஒயரை மட்டும்தான் டைரெக்டாக சால்டர் பண்ண முடியும். சென்சாரு, ஏஎன்சி லைன் எல்லாத்தையுமே லூப் தான் அடிக்கணும். இப்போது இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைன் மற்றும் ஏஎன்சி லைன் இதை மட்டுமே டைரெக்டாக சால்டர் பண்ணியிருப்போம். ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லூப்பு தான் அடிச்சிருப்போம். இப்போ பிசிபி செக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்து பேட்ரி செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் லைனையும் இதே மாதிரி நம்ம சால்டர் பண்ண போகிறோம். இப்போ பேட்ரி செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் லைனை வந்து சால்டர் பண்ணிட்டோம். அடுத்து பேட்ரி செக்ஷன்லேயே வந்து நம்ம லூப் சால்டரிங் வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரோ வெரிஷனில் சென்சார் லைனை வந்து வெளியில் எடுத்து அதில் சால்டர் பண்ணிவிட்டு மேக்னெட்டிக் ஃபங்க்ஷன் வந்து ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதாங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணணும். ஒன்ஸ் சால்டரிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளூ வச்சு சால்டரிங் லொக்கேஷன் எல்லாத்தையுமே வந்து சால்டர் பண்ணிடுங்க. இந்த அசம்பிள் ப்ராசஸ், இந்த அசம்பிள் ப்ராசஸில் கைடை வந்து முதல்ல உள்ளே இன்சர்ட் பண்ணாமல் லைட்டாக வெளியில் எடுங்க. பிசிபி எவ்வளோ உள்ளே போகுதோ அந்த லென்த்துக்கு கேபிளையும் வெளியில் எடுக்கணும். நீங்கள் ஃபோர்ஸாக கேபிளை வெளியில் எடுத்தீங்கன்னா நம்ம அடிச்சிருக்கக்கூடிய சால்டரிங் எல்லாமே பிஞ்சிரும். பாடி பேனல் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் காப்பர் பின்னை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி அதுக்கு மேலே இன்சுலேஷனை வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம். இதுக்கடுத்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளேட்டை நம்ம வந்துட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு கண்ட்ரோலிங் பட்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டன்ஸு, லைட்ஸு இது எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு க்ளூவை வந்து அப்ளை பண்ணிடுங்க.
இப்போ இந்த ஹெட்செட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஆடியோ அவுட்புட் வரல. இதுக்கு ரீசன் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரு ஃபங்க்ஷன் ஆகலை. நம்மக்கிட்ட ஸ்பேர் இருந்ததுனால புதுசாக ஸ்பீக்கர் மாற்றியாச்சு. இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த க்ளூ பேச்சஸ் எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஹெட்செட்டு ஃபைனலாக நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஹெட்செட் இருந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் தரேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இமேஜஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான ரெக்யூர்டு கேபிள் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்டேருந்து நான் ஹெட்செட்டை வாங்கி அதை ரெடி பண்ணி தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பட்டன் செட். கடை இங்கே தானே போடுறேன். ஆமாண்ணே.